இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி தாயாம் திரு அவை சிராக்கூஸ் நகரத்தினுடைய புனித லூசி என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. லூசியா அல்லது இத்தாலி மொழியில் லுச்சியா அப்படின்ட்டு சொல்லுவார்கள். தமிழில் பிரகாசி அம்மாள் என்று தான் இவரை சொல்லுவார்கள். லூச்சே அப்படி என்றால் ஒளி என்று அர்த்தம். அதுதான் தமிழில் பிரகாசி அம்மா என்று சொல்வார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த மறைசாட்சி புனிதரானவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 3ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு அரசன் தியோக்லேஷியன் என்று சொல்லப்படுகிற கொடுங்கோலன் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி ஒரு அரசன் வாழ்ந்த ஒரு காலம். இந்த பிரகாசியம்மாள் என்று சொல்லப்படுகிற லூசி என்பவர் இத்தாலி தேசத்தில் சிசிலி என்று சொல்லப்படுகிற ஒரு தீவில் பிறந்த ஒரு பணக்கார குடும்பத்து பெண்ணு தான். இவருடைய தாய் பார்வை கோளாறு காரணமாக அவர் உடல்நலக் குறைவினால் இருந்த நேரத்தில் புனித லூசியா சிறு வயது பெண்ணாக அப்பொழுது பிரபலமாக இருந்த புனித ஆக்னேஸ் அம்மா கிட்ட பரிந்துரை ஜெபம் செய்கிறார். புனித லூசியாவுக்கு ஆக்னேஸ் அம்மாள் ஒரு கனவுல தோன்றி, உன்னுடைய ஜெபமே வல்லமை உள்ளதாக இருக்கிற பொழுது நீ ஏன் என்னிடத்தில் கேட்கிறாய் அப்படி என்று சொல்லிவிட்டு இவருடைய தாய்க்கு பரிந்துரை ஜெபத்தின் மூலமாக கண் பார்வை மீண்டும் கிடைக்க வழிவகை செய்த ஒரு காரணத்தினால புனித லூசியா தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு இயேசுவுக்கு முற்றிலுமாக அர்ப்பணிக்க விரும்பி தன்னுடைய திருமணத்தை கூட வேண்டாம் என்று சொல்லி இயேசுவுக்காக ஒரு தூய்மையான வாழ்வை வாழ முயற்சி செய்கிற நேரத்தில் தான் இவருக்காக திருமண ஒப்பந்தத்திற்காக காத்திருந்த இளைஞன் இவரை அரசனிடத்தில் இவள் ஒரு கிறிஸ்தவர் என்று காட்டி கொடுக்கிறான். கிறிஸ்துவை மறுதலிப்பதற்காக பல்வேறு வகையில் இவர் துன்புறுத்தப்பட்டார் என்று நம்ம இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் வாசிக்கிறோம். அதாவது முறை தவறி வாழ்ந்து கொண்டிருந்த விலை மாதர்கள் இருக்கிற ஒரு இல்லத்திற்கு இவரை தள்ளிவிட அச்சுறுத்துகிறார்கள். அதற்கு மஞ்சவில்லை. இவர் இருந்த இடத்தை சுற்றி பொருட்களை வைத்து தீயிட்டு கொளுத்த முயற்சி செய்கிறார்கள். அப்பவும் இவர் கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை. 3ஆவது நன்கு காய்ச்சிய எண்ணெயை இவர் மீது ஊற்றி இவரை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுதும் இவர் கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை. கொடிய விலங்குகளுக்கு இரையாக்கி விடுவோம் என்று அச்சுறுத்துகிறார்கள். அப்பவும் இவர் கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை. கடைசி வரையில் கிறிஸ்துவுக்காக மற்றவர்களை இவர் ஆறுதல் படுத்தி கொண்டிருந்த ஒரு காரணத்தினால் முதலில் இவருடைய தொண்டையை ஈட்டியால் குத்தி கிழிக்க முயற்சி செய்கிறார்கள். அதற்கு பிறகு இவருடைய தலையை வெட்டி மறைசாட்சியாக இவரை கொலை செய்தார்கள் என்று தான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைசாட்சியருடைய வரலாற்றில் இவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனித லூசியா அப்பொழுது கல்லறை கோவில்கள் என்று சொல்லப்படுகிற மறைவாக வழிபாட்டை நடத்தி கொண்டிருந்த மக்களுக்கு உதவி பொருட்களை எடுத்து செல்கிற ஒரு நேரத்தில் இவருடைய தலையில் ஒரு கிரீடத்தை செய்து கைகள் இரண்டிலும் பொருட்கள், நிவாரணப் பொருட்கள், உணவுப் பொருட்கள், தலைக்கு மேலே அந்த கிரீடத்தில் மெழுகுதிரிகளை ஏற்றிக்கொண்டு அந்த கல்லறை கோயில்களுக்கு உள்ளே இருட்டில் நடந்து சென்றதால தான் இவரை பார்த்த உடனேயே ஒளியோடு வருகிற ஒரு அழகான பெண் என்று இவரை லுச்சியா அல்லது லூசியா அல்லது பிரகாசி அம்மா என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு அழகான பழக்கம் ஐரோப்பிய தேசம் முழுவதும் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி எல்லா பங்குகளிலுமேயே சிறிய பெண் குழந்தைகளுக்கு வெண்ணிற ஆடை அணிவித்து இடுப்பில் ஒரு சிகப்பு நிறை பெல்ட் அல்லது கச்சையை அணிவித்து அவர்கள் கையில் ஒளியை ஏந்தி வர செய்வார்கள். சிறுமிகள் ஆலயத்திற்குள்ள அழகாக ஊர்வலமாக வருவார்கள். கண்களை பணிக்க செய்கிற ஒரு அழகான காட்சியாகத்தான் இருக்கும். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பெண் பிள்ளைகள், அதுவும் 10 பருவ பிள்ளைகள், டீனேஜ் கேர்ள்ஸ், இவர்களுக்கான ஒரு அழகான முன்மாதிரியாக வாழ்ந்த புனிதை தான் இந்த லூசி என்று சொல்லப்படுகிற பிரகாசி அம்மாள். அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்காக அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொள்கிற ஒரு மனதிடன், இயேசுவுக்காக மற்றவர்களுக்காக பிரகாசமாக சொல்லித்த ஒரு அழகு தேவதை என்று தான் இவளை சொல்லலாம். இந்த புனிதையைப் போல நம்முடைய பெண் பிள்ளைகளும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் மனதிடத்தில் வளர்ந்திட வேண்டிய ஒரு வரத்திற்காக இந்த புனித லூசியாவுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களோடு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அப்பொழுது சீடர்கள் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். மீட்பர் வருவதற்கு முன்பாக, மெசியா வருவதற்கு முன்பாக இறைவாக்கினர் எலியா வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே அப்படிங்கிற கேள்விக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உண்மைதான், இறைவாக்கினர் எலியா வர வேண்டும், மீட்பருக்கான வழியை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று எழுதியிருப்பது நிறைவேறிவிட்டது. ஏற்கனவே இறைவாக்கினர் எலியா வந்து விட்டார். மெசியாவுக்கான பாதையை அவர் ஆயத்தம் செய்து விட்டார்.
ஆனால் அவரை நீங்கள் தான் கொண்டு விட்டீர்கள் அப்படி என்று திருமுழுக்கு யோவானை பற்றி தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் 2 அழகான வாழ்க்கை பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, இறைவாக்கு உரைத்தபடியே இறைவாக்கினர் எலியா வந்துவிட்டார், மெசியாவுக்கான பாதையை அவர் தயார் செய்து விட்டார். அப்படி என்றால் வரலாற்றில், மீட்பின் வரலாற்றில் இறைவன் எதெல்லாம் வாக்களித்தாரோ முற்றிலும் நிறைவேற்றி இருக்கிறார் என்பது தான் வரலாற்று உண்மை. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கூட இறைவன் நமக்கு வாக்களித்திருக்கிற ஒவ்வொன்றையும், நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய உடல் நலம், நம்முடைய பொருளாதார மேம்பாடு, நம்முடைய குடும்பங்களில் சமாதானம், இவை அனைத்துமே இறைவன் நமக்கு வாக்களித்திருப்பவை. நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கூட இறைவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்பது தான் முதல் செய்தி. இரண்டாவது ஒரு செய்தி என்பது, விசுவாசத்தில் அல்லது ஆன்மீகத்தில் ஆழமாக இருப்பவர்களால் மட்டுமே இறை வெளிப்பாடுகளை கண்டுகொள்ள முடியும். இஸ்ரேல் மக்கள் இயேசு வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய், வாயிருந்தும் ஊமைகளாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். காரணம், இறைவாக்கினர் எலியா திருமுழுக்கு யோவானால் நிறைவு பெறுகிறார். மெசியா என்கிற இம்மானுவேல் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார். அந்த மக்களால் அவர்கள் இருவரையுமே கண்டுகொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்புமிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்பிற்காக தயாரித்து கொண்டிருக்கிற இந்த திருவருகை காலத்தில் ஆன்மீகத்தில் ஆழமாக இருப்பவர்களால் மட்டுமே இறைவனுடைய வெளிப்பாடுகளை கண்டுகொள்ள முடியும். நீங்கள் எத்தனை ஆண்டுகள் திருப்பலிக்கு சென்றாலும் ஆன்மீகத்தில் ஆழம் இல்லை என்றால், விசுவாசத்தில் உறுதி இல்லை என்றால், அங்கு கொடுக்கப்படுவது இயேசுனுடைய திரு உடல் திரு இரத்தம் அல்ல, உங்களுக்கு மாறாக வெறும் அப்பமாக மாறி போய்விடும். எத்தனை முறை ஒப்புரவு அருட்சாதனத்தை நம்ம நாடினாலும் உண்மையான ஆழமான விசுவாசம் நம்மில் இல்லை என்றால் அது வெறும் ஒரு சடங்காகத்தான் மாறி போய்விடும். ஆகவே அன்புமிக்கவர்களே, இறை வெளிப்பாட்டையும் இறை பிரசன்னத்தையும் கண்டுகொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் அதை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வதற்கும் ஆன்மீகத்தில் ஆழமுடையவர்களாய், விசுவாசத்தில் உறுதி உடையவர்களாய் இருக்க இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.